सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोगत्वं निर्मोगत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्ति निश्चलतत्वे जीवन्मुक्ति कबीरदास ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். आज सके सत्संगत में मिल के पई के प्राण करो அப்படின்னு ஒரு பாட்டு. அவர் அந்த பாட்டு முழுக்க சகிகளே சகாக்களே சத்சங்கத்தில் கூடுங்க, சத்சங்கத்தோடு இருங்க அப்படின்னு அவர் பாடுவார். அந்த கபீர்தாஸ் பாட்டு. சத்சங்கத்வே நிசங்கத்துவம்னு சங்கரர் பாடியிருக்கிறார். புத்தர் சங்கம் சரணம் கச்சாமி அப்படிங்கிறார். அவருடைய போதனையில் முக்கியமானது சங்கத்தோடு கூடுங்கள், தொழிற்சங்கம்னால சத்சங்கத்தோடு கூடுங்கள். சங்கம் சரணம் கச்சாமி, நான் செல்வேனாக. கச்சாமின்னு செல்வேனாக. எங்கே செல்வேன்? சத்சங்கத்துக்கே செல்வேனாக. இது நம்முடைய சத்சங்கம். நம்ம சுரேஷ்ஜி, சேகர்ஜி, அப்புறம் ராஜரத்னம், செந்தில்ஜி, மஞ்சு, கற்பகம், சுச்சிந்தனா, சபேஷன்ஜி, ரமேஷன் சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு தனித்தனியாக இருக்க ஜிக்ஸா பஸ்ஸில் ஒன்றா சேர்க்கறதுல பெரிய ஆர்வம். மற்றவங்களாம் இல்லைன்னு நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச பேரை மட்டும் சொன்னேன். நீங்களும் அவங்கள சேர்த்துக்குங்க. எல்லாருமே ஜிக்ஸா பசில் அப்படின்னா ஒரு 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 முழுமையான படம் சிதறண்டு கிடக்கும். அதை 1 2 3ன்னு வரிசையில் வச்சோம்னா அந்த படம் வந்துடும். ஒவ்வொரு துண்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், பொருத்தமான இடத்துல வைக்கணும். அந்த முழுமையான பிக்சர் வர்ற வரைக்கும் உங்களுடைய மனசு நிறைவடையாது. இந்த ஞானத்துலேயும் நிறைய சொற்களை நம்ம பிரயோகப்படுத்தியிருக்கிறோம். அந்த சொற்கள் முழுக்க உபநிஷத்துலேருந்து மட்டும் வரலை, சங்கருடைய சொந்த மொழியிலேருந்தும் வருது, வித்யாரண்யருடைய சொந்த மொழியிலேருந்தும் வருது, புத்தர்கிட்டேருந்தும் வருது, சாங்கியர்கிட்டேருந்து எடுத்துருக்கிறோம். இப்போ உபாதானம் போன்றதெல்லாம் சாங்கியர்கிட்டேருந்து எடுத்துக்கிறோம். புருஷனுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் எடுத்துக்கிறோம். பிரகிருதி போன்றதனுடைய முக்குணங்களுடைய செயல்களெல்லாம் வேதம் சொல்லியிருந்தாலும் அதை விஞ்ஞான முறைப்படி நமக்கு விளக்கியவங்களெல்லாம் சாங்கியர்கள் தான். மனதை அடக்கிறதுக்கு பெரிய கலையை கற்றுக் கொடுத்துரு யோகம் பதஞ்சலி, அவங்ககிட்டேருந்து நிறைய வார்த்தைகளை பயந்துருக்கிறோம். ஆவரணம் விட்சேபம் போன்றதெல்லாம் அவங்ககிட்டேருந்து எடுத்த சொற்கள் தான். அநேக சொற்கள் நம்ம கையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சொற்களை அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறோம். அதனுடைய அப்சல்யூட் மீனிங்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிந்து கொள்கிறோம். இரண்டுமே நமக்கு தேவை. இப்போ நம்ம இந்த ஜிக்ஸா பசல்லாம் ஒன்றா சேர்க்க போகிறோம். பல சொற்கள் இங்கே வரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா சொற்களையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு முழு படத்தை இன்றைக்கி நம்ம உற்பத்தி பண்ணலாம். அந்த ஜீவன் முக்தன் எப்படிப்பட்ட தெளிவான அறிவில் இருப்பான் அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த படமே நமக்கு எந்நேரமும் நம்ம பார்க்க வேண்டிய படமாக கூட அமையலாம். நான் என்ன வரைப்பறேன்னு என்னன்னு தெரியல. அந்த ஜிக்ஸா பசல் நம்ம இன்றைக்கி முடிவு பண்ணுவோம். அங்கே எங்கேயாவது சொற்கள் விடுபட்டு போச்சுன்னா அதுக்கு அந்த படத்தில் ஒரு இடத்த கொடுத்து அதை நிரப்பிடும். அனுதினமும் இதை நம்ம உணர்ந்து புரிந்து கொண்டோம்னா நமக்கு எல்லா சந்தேகமும் போயிடும்.
இதை அறிந்து கொண்ட பிறகு இன்னும் மிச்ச மீதி இல்லாமல் எல்லாம் அறிந்து கொண்டதற்கு சமமாயிடும். அதை அந்த நோக்கத்தில் இந்த ஒரு முகவுரையை நம்ம ஆரம்பிப்போம். இதனுடைய விஷயம் தத்துவமசி. தத்துவமசியை நம்ம இப்போ எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? ஆச்சாரியர்களை பல விதமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாக்கிய விருத்தியும் ஒரு புது கோணத்தில் போகுது. இனிமேல் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்லோகங்களெல்லாம் தத்பத ஆராய்ச்சியாக இருக்கும். அந்த தத்பத ஆராய்ச்சியில் லட்சியார்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு உரிய பொருள் பிரம்மம்னு சொல்லி அது பரோட்சமாக இருக்குது, பிரத்யபோதமாக இருக்கின்ற ஆத்மா தான் பரோட்சமாக அறியப்படுகின்ற பிரம்மம், ரெண்டுமே ஒன்று என்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டுமே முரண்பாடுகளாக இருக்குது. ஒன்று பரோட்சமாக இருக்குது, ஒன்று அபரோட்சமாக இருக்குது. எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? ஒரே பொருள் பரோட்சமாக எப்படி இருக்க முடியும்? ஒரே பொருள் அபரோட்சமாக இருக்கும்போது எப்படி பரோட்சமாக ஆக முடியும்? உங்களுக்கெல்லாம் அந்த சொல்லு புரியுதா? அபரோட்சமாங்கிறது உங்கள் பல்வலி உங்களுக்கு எப்படி தெரியுது? அபரோட்சமாக தெரியுது. அது பரோட்சமாக எப்படி தெரியுமா? அங்கெங்கேயோ வலிக்கிற மாதிரி தெரியுமா? நினச்சி பார்க்கவே முடியல. என்னுடைய பல்வலி எங்கேயோ வேற இருக்கிற மூங்கில்லையோ கல்லுலையோ இருக்கிற மாதிரி தெரியாது. அது பரோட்சத்தையா. பல்வலி எனக்கு அபரோட்சத்தையா. ஆத்மா அபரோட்சம், என்னுடையது, பிரத்யக் போதம், எனக்குள்ளிருக்கின்ற அறிவு உணர்வு, அது பிரத்யக் போதம். அப்படிதான் இந்த வார்த்தையை சொல்லுது வாக்கிய விருத்தி. பிரம்மமோ பரமாத்மாவோ நாம் ஜகத்தின் மூலம் அறியக்கூடிய ஒரு தத்துவமாக பரோட்சமாக நமக்கு இருக்குது. இந்த விருத்தி, இந்த விருத்தம், முரண்பாடான சொற்கள் எப்படி நம்ம சேர்க்கிறது? இதுதான் தத்துவமசியினுடைய ஒரு மைய கருத்து. எந்த ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும், ஃபார்முலானா சமன்பாடு. இந்த சமன்பாடில் எதையோ ரெண்டுத்தையும் சமப்படுத்துகிறாங்க. துலாக்கோல் மாதிரி ரெண்டு தட்டையும் சமப்படுத்துகிறாங்க. சமன்பாடில் எப்போ சமன்குறி ஒன்று இருக்கும், ஈக்குவல் டுங்கிறது முக்கியம் இருக்கும். சமக்குறி, அதுக்கு இந்த பக்கம் ரெண்டு இருக்குது. இது ரெண்டும் சமன்றது தான் அதன் அர்த்தம். ரெண்டு சமக்குறி ரெண்டு அப்படின்னு யாராவது எழுதுனாங்கன்னா இதெல்லாம் ஒரு சமன்பாடான்னு கேட்போம். அது வெளிப்படையாகவே 2 = 2ன்னு தெரியுது இல்லை? அப்போ அது சமன்பாடு அல்ல. அப்போ சமன்பாடு எப்போ தேவைப்படுது? வெளிப்படையாக சமன்பாடு இல்லாவிட்டாலும் ஆழ்ந்து சிந்தித்தால் சமத்துவம் தெரியும். அப்படி இருக்கும்போது தான் சமன்பாடு தேவை. எனர்ஜி = மாஸ் அப்படின்னு போடுறார். ஆற்றலும் பொருளும் ஒன்று. ஆற்றல் சமக்குறி பொருள். எனர்ஜி E = m அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்னா நம்ம இதுன்னு சொல்கிறோம். ஆற்றல்னு சொன்னால் பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ், அதனுடைய ப்ரெஷரு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு, ஏதாவது நம்ம சொல்கிறோம். இப்போ பேட்டரிக்குள்ளேயே ரெண்டும் இருக்குது இல்லை? செல்லுக்குள்ளேயே எனர்ஜியும் இருக்குது, பொருளும் இருக்குது இல்லை? ரெண்டும் ஒன்றுன்னா அப்போ 2 பொருள் இருக்க முடியாதே. இப்போ வெளிப்படையாக பார்த்தோம்னா ஆற்றல் என்பதும் பொருள் என்பதும் வேறு வேறையாக இருக்குது. ஆனால் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு ரெண்டும் ஒன்றுங்கிறார். அது எப்படியா? E = mங்கிறீங்களே, எம் கூட நீங்கள் பெருக்கல் போட்டுக்கணும். அது போட்டால் தான் E அது எவ்வளோன்னு தெரியும். நமக்கு தெரிய வேண்டிய ஈயும் எம்மும் ஒன்று தான். எம் E ஆகலாம், E m ஆகலாம் அப்படின்னு ஒரு சமன்பாடை போட்டார். அவர் போடும்போது இதுக்கு நிரூபணமே இல்லை. அவருடைய கபோல கற்பனையில் தான் அவர் கண்டுபிடிச்சார். இதுவாக இருக்கணும், இதுவாக இருக்கணும். பின்னாடி வந்தவங்கலாம் ஐன்ஸ்டீன் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி அவரை தோக்கடிக்க முயற்சி பண்ணதெல்லாம் அவருக்கு சாதகமாக போயிடுச்சு. அது மாதிரி ஒரு சமன்பாடு வெளிப்படையாக தெரியாது, வாட்சியார்த்தமாக தெரியாது, லட்சியார்த்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தத்துவமசியினுடைய ஒரு சின்ன முன்னுரை. ஐன்ஸ்டீன் எப்படி தோக்கடிக்கப்பட்டாரா, ஜெயிந்தாரா, E = m² எப்படி வந்தது அப்படிங்கிறத பின்னாடி ஒரு நாள் பார்ப்போம். இன்றைக்கி அது வேண்டாம். சமன்பாடு எப்பொழுதுமே அசமமாக தெரியும், ஆனால் சமமாக இருக்கும். தத்துவமசி என்பதும் ஒரு சமன்பாடு. அசி என்றால் சமக்குறி, சமக்குறிக்கு அசின்னு போட்டணும். இப்போ தத்து இந்த பக்கம், துவம் இந்த பக்கம். தத்துவம் சமம், துவமும் சமம் என்ற தத்துவமசி. தத்துனா என்னன்னா அது ஈஸ்வரன், பரமாத்மா, அது பரோட்சம், எங்கேயோ இருக்குது.
இந்த பக்கம் தோமு. தோமுன்னா நீ. அப்போ குரு என்ன சொல்கிறாரு, நீன்னு உன்னுடைய பிரத்யேக போதத்தை சொல்கிறார். பிரத்யேகனா உள்ளிருக்கக்கூடிய உள்ளுரை, போதம்னா அறிவு, உன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அறிவு, அது பிரத்யேக் போதம். இந்த பக்கம் இது பரமாத்மா, இது சிருஷ்டி காரணம் அப்படின்னு இங்கே இந்த பக்கம் இருக்குது. இது எப்படி இது அபரோட்சமாக இருக்குது, பரோட்சமாக இருக்குது, சமமாகாதே அப்படின்னா வாச்சியார்த்தமாக பார்த்தால் சமம் இல்லை, லட்சியார்த்தத்தை பார்க்கணும், அதனோட உள்ளர்த்தத்தை நம்ம பார்க்கணும். ரெண்டு பேருக்குள்ள நிறைய வேறுபாடுகளை காட்டலாம். இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ வேறுபாடுன்னா பெரிய லிஸ்டே போடாது. ஆனால் சமன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு விதத்தில் சமம் இருக்கும். இல்லை, சமம் என்னன்னு பார்க்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல விஷயத்தை சமம். ரெண்டு பேருக்கும் கண் இருக்குது, ரெண்டு பேருக்கும் மூக்கு இருக்குது, எல்லாருக்கும் குடல் வாலி எல்லாமே இருக்குது. வித்தியாசங்கள் குறைவு, ஒற்றுமைகள் அதிகம். சில சமயத்தில் வித்தியாசங்கள் பலவீனமாக இருக்கும், ஒற்றுமை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஒற்றுமை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வெளியே தெரியாது. பலவீனமாக இருக்கிற வேற்றுமை பளிச்சுன்னு தெரியாது. அப்போ பளிச்சுன்னு தெரியுதை வச்சுட்டு நாம் வேறுபாடு அப்படின்னு சொல்லிடுறோம். எங்களுக்கும் சில சமயத்தில் ஒரு மிருகத்தை ஒரு மிருகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அதுவும் ஒன்று தானான்னு பார்த்தா வெளியே பார்த்தா ரொம்ப வேறுபாடு இருக்கும். ஒரு பிளாட்டிபஸ்ன்னு ஒரு மிருகம், அது மூக்கை பார்த்தோம்னா வாத்து மாதிரி இருக்கும், பறவை இது மாதிரி இருக்கும், அது முட்டையும் வேற போடுது. ஆனால் அது ஒரு பாலூட்டிய மாதிரியும் இருக்குது. என்ன இது பாலூட்டியில் போடலாமா இல்லை பேர்டில் போடலாமா? இது மாதிரி ஒரு பிரச்சனை. இப்போ அக்கைனோடெர்ம் அப்படின்னு ஒரு முள்ளு உடலிகள் இருக்குது. அதுகளை கொண்டு போய் எங்கே வைக்கிறதுனே தெரியல. அது சிமெட்ரிக்கல் பாடியை பார்த்தோம்னா ரொம்ப புராதான ஆர்கனிசம் மாதிரி போகுது. ஏன்னா சிமெட்ரிக்கல் பாடி எல்லாமே ஆரம்ப காலத்தில் இருந்த உயிரினங்கள். ஆனால் அதனுடைய யூரினரி சிஸ்டம் எடுத்துக்கோ வச்சுங்க, அது பார்த்தா அட்வான்ஸாக இருக்குது. அதுக்கு ஒரு ஆம்புலேட்டரி சிஸ்டம், நடக்கிறதுக்கு காலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எங்கேயும் நம்ம பார்க்கல. இது என்னடா புதுசாக இருந்த ஆர்கனிசம் இருக்குது. ஜுவாலஜிஸ்ட்டு நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் இது எங்கே போடுறது, இந்த குரூப்பில் எங்கே போடுறது, எந்த கிங்டத்தில் எந்த இடத்துல இது ஃபைலத்தில் போடுறது அப்படின்னு பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பார்ப்போம்னா சமன்பாடுகளையும் வேற்றுமையும் தான் பார்ப்போம். எவ்வளோ சமன்பாடு எங்கே இருக்குது, எங்கே போட்டால் இது பொருந்தும் அப்படின்னு போடுறோம். இப்போ சமன்பாடுகளை நாம் சீர்தூக்கி பார்க்குறதுல தான் நம்முடைய விவேக சக்தி அதிகமாக இருக்கும். நானும் இறைவனும் ஒன்று என்பதை நாம் விவேகத்தால் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் சிரத்தை ஞானத்தினால குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காகவும் வேதம் சொல்லிடுச்சுங்கிறதுக்காகவும் நம்ம ஒத்துக்கக்கூடாது. மீதி எல்லாத்துலேயும் நீங்கள் சிரத்தை வைங்க, ஆனால் இந்த இடத்துல மட்டும் சந்தேகப்படுங்க. குருவே சந்தேகப்படுங்க, மனனம் செய்யுங்க, தொலைச்சி கேளுங்க. அது எப்படி சாமி நீங்கள் அப்படி இருக்கிறீங்கிறது எனக்கு பிரத்யட்சமாக தெரியுது, நீங்கள் பிரம்மங்கிறது தெரியுது. ஆனால் எங்களுக்கு இன்னும் நீங்கள் அப்படி இருக்கிறது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். எனக்கு நான் பிரம்மம்னு தெரிஞ்சால் ஒழிய தத்துவமசியை ஒத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு நான் பிரம்மம் என்று உணர்ந்தால் ஒழிய நான் வேதத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அது எப்படி செய்யணும்? அதுக்கு தத்துவமசி தான் இருக்கிற ஒரே ஒரு மோட்ச மந்திரம். அது தொட்டால் தங்கமாக்கும் இல்லையா, டச் ஸ்டோன். அந்த போல் ஒரு டச் ஸ்டோன் சாதாரண ஜீவனை ஒரே தீண்டலில்லால் கடவுளாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், வாக்கியம் தத்துவமசி. அந்த மந்திரத்தை எவன் உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டானோ அவன் நிலையிலேருந்து ஜீவன் முக்தன் தான். இன்றைக்கி சாயங்காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ஜீவன் முக்தன் தான். நீங்கள் பிரம்மங்கிறது உண்மை, ஆனால் ஜீவன் முக்தங்கிறது இனிமேல் தான். பிரம்மமாக இருப்பது சத்தியம், ஆனால் ஜீவன் முக்தனாங்கிறது இந்த வகுப்புக்கு முடிச்ச பிறகு தான். நீ ஏற்கனவே இருக்கலாம், நான் பேச்சுக்கு சொல்கிறேன். ஜீவன் முக்தல் தான் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ நம்ம போர்டுக்கு போயிட்டு இந்த ஜிக்ஸா பஸ்ஸில் ஒன்றா சேர்ப்போம். எழுதுக்கம்மா.
நேற்று முழுக்க இதுதான் நம்ம பார்த்தோம். இது வந்து நம்முடைய உள்ளம். இதுக்கு சமஸ்கிருத பேரு அந்த கரணம். அந்த கரணம், அந்த கரணம் உள்ளே இருப்பதனால உள்ளம். இந்த உள்ளம் துவைதமாக இருக்கிறது. இது பேர் ரெண்டு, அதனால பேர் துவைதம். ஆனால் இருப்பது ஒன்று. அந்த ஒன்று அத்வைதம் துவைதமாக இருக்கிறது. இது உண்மையா? துவைதம் உண்மையா, அத்வைதம் உண்மையா? நீங்கள் போட்டிருக்க வட்டத்தை பார்த்தா அது அத்வைதம் தான். நீங்கள் போட்டிருக்க கோடை பார்த்தோம்னா அது துவைதம் தான். அப்போ துவைதம் அத்வைதத்தில் அடங்குது. இதில் எது சக்தி வாய்ந்தது? துவைதம்னா சக்தி கிடையாது. ஏன்னா அது உள்ளே யாருக்குள்ளே இருக்குது, யாருக்குள்ளே சிக்கி இருக்குது. இந்த அத்வைதம் இருக்குத வட்டம், அது யாருக்குள்ளே சிக்கலை, அது முழுசாக இருக்குது, பூரணமாக இருக்குது. இப்போ ஜிக்ஸா பசலில் முடிஞ்சுதா? இப்படி தான் மனனம் பண்ணணும். எந்நேரமும் நாம் வந்து துவைதத்தையும் அத்வைதத்தையும் சீர்தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கே நான் அத்வைதமாகிறேன், எந்த இடத்துல துவைதமாக நான் பிரிகிறேன்? உள்ளத்தில் தான் நீங்கள் அத்வைதமாகவும் துவைதமாகவும் இருக்க முடியும். அத்வைத நிலை ஜீவன் முக்தி எங்கே கிடைக்கும்? உள்ளத்தில் தான். ஜீவனாக இருக்கும்பொழுது இருந்த துவைத பாவம் எங்கே இருக்குது? உள்ளத்தில் தான். இப்போ உள்ளத்தை நம்ம சரியாக ஆராய்ச்சி பண்ணணும். இந்த உள்ளத்திலேயே அத்வைத வேதாந்தம் முழுக்க அடைக்கலாம், தத்துவமசியை உள்ள அடைக்கலாம். அதனால் இந்த மாடல் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னு பாருங்கள். இந்த இது என்பதை பல பேர்கள் அழிக்கிறாங்க. இதம் விருத்தி, இதம் விருத்தி. அப்புறம் இந்த புத்தர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதை விஞ்ஞானம் சொல்கிறாங்க. பிரவிருத்தி விஞ்ஞானம். இதில் என்னென்னலாம் நடக்குது? இந்த மூன்று நம்ம தமிழில் சாதாரணமாக இதுன்னு சொல்லிட்டோம். இதந்தயா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர். இதந்தயா. இதந்தயானா இதுவாக இருக்கிறது. இதை நீங்கள் நேற்று வராதவங்களுக்கு இன்றைக்கி மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்த ரெண்டையும் எப்படி பிரிக்கிறோன்னு. இந்த உள்ளங்கிறது இந்த மாதிரி பந்து எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பந்துக்குள்ளே முன்பகுதி பின்பகுதி, இது வந்து பின்பகுதின்னு வச்சுக்கோம், இது முன்பகுதின்னு வச்சுக்கோம். இந்த முன்பகுதி முழுக்க நீங்கள் கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உங்கள் மனக்கண்ணில் இங்கே நிறைய நிறங்கள்லாம் தோன்றும். கட்டாய நிறம் இருக்கும். நீங்கள் சற்று முன் என்ன பார்த்தீங்களோ அந்த போர்டு, சூரியன், இந்த பெட்ஷீட்டில் இருக்க கோடுகள் எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக உள்ள தெரியும், இல்லை பாசிட்டிவாகவும் நமக்கு தெரியும். அதெல்லாம் நமக்கு இது. அப்புறம் இந்த உள்ளந்தானே இந்த சித்தத்தையும் அது கீழே வச்சிருக்கு இல்லையா? பெரிய ஒரு நீளமான பை. அதில் அநேக கோடி ஜென்மத்தில் கிடைச்ச வாசனைகள் எல்லாம் இருக்குது. அதில் சில வாசனைகள் அப்படியே புழு மாதிரி நெளிஞ்சு மேலே வரும். எனக்கு இடம் கொடு, எனக்கு கொடுன்னு. அது 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கையில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் உணர்வு. அதை என்னை பூர்த்தி செய்யணும்னு அதுக்கு துடிச்சு மேலே வருது. இந்த மாதிரி நிறைய உணர்வுகள். போன ஜென்மத்தில் இருக்கிற ஒரு உணர்வு பயந்து பயந்து செத்து வீட்டில் அடக்கி வைக்கப்பட்டு பூட்டி வைக்கப்பட்டு அவங்க வந்து தான் சோறு கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்க அனுபவித்தா தான் டாய்லெட் போக முடியும். இப்படி ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தான்னு வச்சுங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஒன்று கடும் கோபத்திலையும் இருக்கும், இன்னொன்று அதீத பயத்திலையும் இருக்கும். அந்த பயம் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டேருந்து வரும். அந்த வாசனை எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அனந்த கோடி பிறவியாக இருக்கக்கூடிய நல்ல வாசனை இருந்தால் கூட போன பிறவியில் அந்த துர்வாசனை எப்படி இருக்கும்? துர்வாச முனிவர் அப்படி. அவர் துர்வாசங்களையெல்லாம் ஒழித்தவர். அதனால் அவர் துர்வாச முனிவர். அவர் முனிபுங்கவர், மனன சித்தர். அந்த எண்ணம் மேலே வரும் இல்லையா? அது கனவுலேயும் வரும், நனவுலேயும் வரும். எந்நேரம் அவன் நம்ம வந்து பயந்துக்கோ, பார்த்துக்கோ, காப்பாற்றிக்கோ, தப்பிச்சுப்போ, வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்துடாத, வழி கிடைக்கும் போது எட்டி பார்த்துடு, அதை சாப்பிட்டுடு, இதை சாப்பிட்டுடு, யாராவது உங்களை கட்டி போடுறதுக்கு வராங்களா பார்,
அப்படியெல்லாம் நமக்கு ஒரு பயத்தை அது உண்டு பண்ணும் இல்லையா? இந்த பயம் ஏன் நமக்கு வந்தது? எத்தனையோ பேர் இது வந்து சித்தம், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுதான் நம்ம தலைவிதியும் கூட. நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள்லாம் ஏன் வருது? நம்முடைய கர்ம வினைகளை செய்யும்பொழுது இந்த வினைகளை தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஃப்ரீ வில்லுன்னு நம்ம சொல்கிறோம். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம். உண்மையில் நம்ம ஃப்ரீ வில்லுன்னு நினைக்கிறோம். இந்த வாசனை தான் அந்த ஃப்ரீ வில்லையும் தள்ளி விட்டுட்டு மாற்றுது. உண்மையால் இந்த வாசனையை தாண்டி ஒருத்தன் செய்தான்னா தான் அது ஃப்ரீ வில்னு அர்த்தம். வாசனையிலே செய்தான்னா தலைவிதி தான். தன் தலைவிதி தன்னுடைய உள்ளத்திலிருந்தே எழுகிறது. இனிமேல் செய்யக்கூடிய ஆகாமிய கர்மம் எல்லாம் இங்கேருந்து வருது. ஏற்கனவே செய்த கர்மங்கள் எல்லாம் சுற்றுச்சூழலாக இருக்குது. நினைச்சு பாருங்க, சுற்றுச்சூழலாக இருப்பது எல்லாமே பிராரப்த கர்மங்கள். அது இறைவன் கொடுத்த பாவ புண்ணியத்தில் இந்த அம்மா அப்பா வீடு உலகம் எல்லாமே. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மக்கிட்ட ஆகாமிய கர்மங்களை தூண்டுவதுக்கு இருக்குது. சஞ்சித கர்மம் எண்ணற்றது கோடி கோடியாக இருக்குது. அதெல்லாம் வாசனை ரூபமாக வெளியே வரணும். இப்படி இந்த உள்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த உள்ளத்தை சரி பாதியாக பிரிக்கும் பொழுது இந்த இடத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு இப்போ நான் பார்த்தேன். இதில் பெரும்பாதியான நிகழ்ச்சிகள் எல்லாமே பூர்வ ஜென்ம உந்தல்கள்ன்ற வாசனைகள் தான் உள்ள இப்படியே புகழ்ஞ்சிட்டு. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த வாசனைகளாலும் வெளியே இருக்கிற புற உணர்வுகளாலும் என்னென்ன நிகழ்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல நமக்கு தெரிஞ்சதை பார்ப்போம். பிரத்யயங்கள், உணர்ச்சிகள், இது தான் நமக்கு பிரதானமாக நம்முடைய உள்ளத்தில் இங்கே நிரம்பி இருக்குது. வாசனை இருக்குது, நம்ம படிப்படியாக பார்ப்போம். பிரதானமாக இருப்பது உணர்ச்சிகள். இது வந்து பெர்செப்ஷன். பிரத்யயம், இதில் பிரத்யயம். இந்த உணர்ச்சிகளை என்ன சொன்னோம்னா ஐவகை உணர்ச்சிகள். இது வெள்ளைன்னு பார்க்குறீங்க, இது வந்து காவி அப்படின்னு பார்க்குறீங்க. இது ஒரு உணர்ச்சி கண்ணுக்கு. சில உணர்ச்சிகள் உங்களுக்கு இன்பமாக இருக்கும், சில உணர்ச்சிகள் துன்பமாக இருக்கும். காது வழியாக சப்தங்கள், பலவிதமான சப்தங்களை கேட்குறோம். கீச்சிருக்கிற இந்த சங்கநாதமும் கேட்டோம், அவல ஒலியை கேட்குறோம், குழல் இசையை கேட்குறோம். இதெல்லாம் பிரத்யேகங்கள். இதெல்லாம் எங்கே உள்ளத்தில் தான் நடக்குது. காது வழியாக இங்கே போய் இந்த முன்பக்கத்தில் அது இருக்கும். இப்போ நம்மளுடைய பெரும்பகுதியான நேரங்கள் இந்த 5 புலன்களிலேருந்து, அதில் மிகுதியானது நம்முடைய சரீரத்திலேருந்தே வரும். கால் மடிஞ்சிருக்குதா, கட்டவரல் வீங்கி இருக்குதா, நம்ம நேராக உட்காந்துருக்கிறோமா, தலை சுற்றுதா, காது குடையுதா, இதெல்லாம் இங்கே வந்துகிட்டே இருக்கும். இது நமக்கு தொலைக்கவே முடியாது. இது எப்போவுமே இங்கே பிரத்யேகமாக இருந்திருக்கிறதுனால நம்ம எப்பயுமே அதை பார்த்துட்ருக்குறோம். பின்னாடி நான் இருக்கிறேன். இப்போ நான் வலிக்குது, நான் நிமிர்ந்திருக்கிறேன், நான் படுத்திருக்கிறேன், நான் ஊஞ்சலாடுகிறேன் அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே அறிஞ்சிக்கிட்டு இருக்க காரணம் இந்த உடம்பு முழுக்கிற ஒரு உணர்வு, அந்த உணர்ச்சி. அது என்ன உணர்வு? ஸ்பரிசம். இந்த ஸ்பரிச உணர்வு தான் இருக்கிறதுலையே ஆபத்தானது. கண்ணை மூடிடலாம், காதை பொத்திக்கலாம், வாயை மூடினா நாக்கை அடங்கிக்கலாம், மூக்கை கூட முடிக்கலாம். இந்த 4 புலன்லேயே நீங்கள் சரீரத்தை எப்படி நீங்கள் போடுவீங்க? பெட்ஷீட் போட்டால் கூட அந்த பெட்ஷீட்டினுடைய ஸ்பரிசம்னு சொல்லும், கதகதப்பாக இருக்குது. இது ஒன்று தான் நம்ம உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேன்னு எப்பொழுதும் ஞாபகப்படுத்துது. இந்த உடம்புக்கு வெளியே நான் இல்லைன்னு இதுதான் சொல்லுது. கண்ணு வந்து நீ உடம்புக்குள்ளே இருக்கிற வெளியே இருக்கிறதான் சொல்கிறது இல்லை, காதுகளோ சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த சரீரம் தோல் இருக்குதே, இதுதான் இந்த தோலுக்குள்ளே மட்டும்தான் நீ இருக்கிற. ஏன்னா தோலுக்கு வெளியே ஒரு புல்லட் போனால் கூட எனக்கு ஒன்றும் ஆகலையேம்ப, மயிரிழையில் தப்பித்தேன். மயிரிழையில். அப்போ எனக்கும் சாவுக்கும் மயிரிழை தான் இருக்குது. அப்போ அந்த 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 கேப் எங்கே இருக்குது பார்த்தா சருமத்துக்கும் உலகத்துக்கும் தான். இந்த சருமத்தை ஸ்பரிச சுகம் மிக பெரிதாக இருப்பதனால மனிதனுக்கு மிகுந்த ஆர்வம் ஸ்பரிசத்தில் தான் இருக்குது. ஸ்பரிசம் எதை தொட்டால் ஸ்பரிசம் சுகம் கிடைக்கும்? யோசனை பண்ணி பார்த்தோம்னா மெத்துன்னு இருக்குது தொட்டால், சூடாகிற தொட்டால் கிடைக்காது, குளிர்ச்சியாக இருந்தாலும் கிடையாது, வார்ம்த் இருக்கும். இப்போ இந்த சுகம் நமக்கு வீட்டில் கிடைக்கும், பெட்டில் கிடைக்கும், உறவுகள் கிடைக்கும், குழந்தை கொஞ்சும் போது கிடைக்கும், மகளை தோளில் போட்டுட்டு இருக்கும்போது கிடைக்கும், அல்லது வந்து மகான்களை ஸ்பரிசம் பண்ணும்போது கிடைக்கும். இப்படி தீண்டல் சுகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுகத்தை நம்ம தப்பிச்சிருந்தா தான் முக்தி அடைய முடியும்.
மற்ற சுகத்தை ஈஸியாக விட்டுடலாம். இந்த ஸ்பரிச சுகம் ரொம்ப ஆபத்தானது. இது ஏங்கும், உங்களை பட்டினி போடும், உங்களை வதைக்கும், உங்களை துரத்தும், இதுலேருந்து ஜெயிக்கும். இந்த ஸ்பரிச சுகத்தை நாம் வெல்ல வேண்டும். இதை மாதிரிலாம் சாஸ்திரத்தை சொல்ல, நான் ஜெயிச்சதால் சொல்கிறேன். எப்படி ஜெயிச்சோன்னு, தோக்கடிக்க முடியாத ஒரே ஒரு எதிரி இவன் ஒருவன் தான். அதை நம்ம தோக்கடிச்சிட்டோம்னா உங்களுக்கே தெரியும், நம்ம உடம்பு கட்டையாக மாறிடுதோம். இன்னொரு 4 பேர் இழுத்து காலை இழுத்தா தான் வெளியே வரும்னு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி நமக்கு கட்டையாக உடலை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையெல்லாம் வர வேண்டாம், ஒரு உதாசீனம் இருந்தால் போதும். சரி, இந்த இடத்துல ஒரு பிரத்யத்தை பார்த்துட்டோமா? இந்த பிரத்யத்தில் எது ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் பார்த்தோம். அது பேர் பிரபலம்னு பேர். எது ஸ்ட்ராங்காகிறது பேர் பிரபலம், எது வீக்காக இருக்குது அது பேர் சபலம். அதுக்கும் பலம் இருக்குது. சபலம், பிரபலம். அடுத்தது வாசனைகள். இதை ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறோம். வாசனைகள், ஸ்மிருதி, ஆழ்மனம், அடிமனம் இப்படிலாம் சொல்லிக்கலாம். சைக்காலஜிஸ்ட் எதை ஆழ்மனம், அடிமனம், மேல்மனம், கீழ்மனம், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதுதான் வாசனைகள். நான் சொன்னாலே பெரிய பை மாதிரி தொங்குது, அதுக்கு முடிவே இல்லை. அதுக்குள்ளே புழு நெறிகிற மாதிரி வாசனைகள்லாம் மேலே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு கூட வாசனைகள் வெளியே வரும். ஏதாவது எண்ணம், நான் பேச்சு சைலண்ட் விடும்போது ஒரு கேப்பில் அது வரும். அது வந்த உடனே நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஞாபகம் வரலாம், வீடு ஞாபகம் வரலாம். அப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஸ்மிருதியில் வந்துடும். உணர்வுகளாக வந்ததுன்னா ஒரு பயங்கிற உணர்வு, வெட்கங்கிற உணர்வு, அவமாட்டப்படப்பட்ட உணர்வு, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு நினைவு, என்னை எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்களே, நான் இப்போ மேடையில் ஏறி பேசணுமே, எனக்கு என்ன பேசணும்னு தெரியலையே அப்படின்லாம் ஒரு உணர்வு வருது பாருங்கள். அதெல்லாம் வாசனை ரூபமாக உள்ள வர்றது தான். அந்த வாசனை ஜெயிச்சிட்டோமா ஈஸியாக பேசிடலாம். இரண்டாவது, இதெல்லாம் இதுங்கிற கேட்டகரியில் வருது. மூன்றாவது சம்பவங்கள், அது கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட் கூட சில உணர்ச்சியை நமக்கு தருது. ஒரு இடத்துல நம்ம ஒருத்தரை சந்திக்கும் போது ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்குது. அதே நபரை வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது வேற உணர்வு வருது. ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, அப்போ ஒரு உணர்வோடு நம்ம பார்க்குறோம். ஒரு சக விஞ்ஞானி, சக அறிஞர், இல்லை சக பிஸ்னஸ் மேன். கல்யாண வீட்டில் அவரே பார்த்துட்டோன்னு வைங்க, அப்போ அந்த உணர்வு வேறு மாதிரி இருக்குது. அங்கே விஞ்ஞானியை ட்ரீட் பண்ணுவோம். நீங்கள் யாருக்கு சொந்தம், இங்கே வந்திருக்கிறீங்க, எனக்கு பெரியப்பா மகன் தான் அவர். என்ன அப்படியா, ரொம்ப ரொம்ப பக்கமாக போயிட்டோமே. இப்போ இந்த உணர்வு வேறு மாதிரி. இது சம்பவங்கள்ங்கிறோம். இது அப்பப்போ தோன்றிக்கிட்டே இருக்கும். அந்த சம்பவ உணர்வுகளும் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் வேறு என்ன கேட்டகரின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சிந்தனைகள், அதை சங்கல்பம். இந்த சங்கல்பங்கள்ங்கிறது இது தானாக உண்டாகுது. பிரத்யேகங்கள்லாம் வெளியேந்து வருது, நாம் அது ப்ரிவென்ட் பண்ண முடியாது, சரீரம் கொடுக்கும். வாசனைகளும் நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் உள்ளே வருது. சம்பவங்களும் சுற்றுச்சூழல் என்னை தடுமாறு செய்யலாம், என்னை சந்தோஷிக்க செய்யலாம், என்னை ரொம்பவும் பயந்தவனாக மாற்றலாம். இதெல்லாம் வெளியேந்து வருது. நாமளாக உற்பத்தி பண்ணுறது சங்கல்பங்கள். இப்போ வாக்கிய விருத்தி பற்றிய சிந்தனை வருதுன்னு வைங்க. இப்போ நீங்கள் அந்த சிந்தனைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் தான் இது. நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் இதுன்றதெல்லாம் வரும். இதெல்லாம் நனவுலையும் இருக்கும், கனவுலையும் இருக்கும். இந்த உணர்ச்சிகள் கனவுலையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாசனைகள் கனவுல தான் உண்டு. நிறைய கனவு முழுக்க வாசனை தான். சம்பவங்களும் கனவுல சம்பவங்கள் நடக்கும், அங்கேயும் உறவுகள் மாறும். அப்புறம் சங்கல்பங்களும் கனவுலேயே நிறைய சங்கல்பம் பண்ணுறோம். இப்போ கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம்? உள்ளத்தில் நடக்கிறது ஒன்று தானே. எல்லாமே ரெண்டும் ஒரே இடத்துல தான் நடக்குது. இப்போ நாம் எதுக்கு கனவு நனவுன்னு பிரிச்சுக்கிறோம்? ஆனால் கனவு நனவு ஒன்று தான். ரெண்டுமே உள்ளத்தில் ஏற்படுகின்ற விருத்தி ரூபமானது, நாம ரூபங்கள். இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முழுக்கமே
எனக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா, எல்லாமே எனக்கு வேறானது தானே. ஆனால் இதை உலகம்னு பேர் வைக்கணும். இதில் இது ஜகத்துன்னு சொல்லலாம். ஜகத்துன்னு சொல்லும்போது நம்மளோட சரீரமும் அடங்கிடும், இந்த உள்ளமும் அடங்கிடும். இந்த உள்ளம்ங்கிறதும் உடல் என்பதும் உலகமும் எல்லாத்தையும் சேர்த்து தான் இது. இது நானுங்கிறது ஆத்மா. ஆனால் இப்போதைக்கு நாம் அதை உள்ளத்தில் இருக்கின்ற ஆத்மாவுக்கு நாம் அகந்தை அப்படின்னு பேர் வைப்போம். இப்போ இதுக்கு அகந்தை. அகம் தி என்றதை அகந்தைங்கிறோம். அகந்தி தி அது அகந்தை. அகங்காரம். சிதாபாசன். அப்படிலாம் அதுக்கு பேர் சிதாபாசன், சித் ஆபாசன். எல்லாமே நானுங்கிற ஒரு பெயரில் அடங்குது. இப்போ ஜிக்ஸா பசில் அப்படியே வருதுங்களா, நிறைய சொற்கள் உள்ள வருதா. இது ஜீவன். இதுக்கு ஜீவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஈஸ்வரன் சொல்லுவோம். இது ஈஸ்வரன், இது ஜீவன். நமக்குள்ளேயே ரெண்டும் இருக்குது. இது தத்து, அது என்ற அர்த்தம். தத் என்றால் ஈஸ்வரன். இது துவம். அகம் பிரம்மாஸ்மி எடுத்துட்டோம்னா பிரம்மம் அந்த பக்கம், அகம் இந்த பக்கம். அயமாத்மா பிரம்மம், இது அயமாத்மா பிரம்மம். பிரஜானம் பிரம்மம். இது துவம், இது தத்து. எல்லா மகா வாக்கியங்களும் இதுக்குள்ளே தான் அடங்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இது ரெண்டும் உள்ளம்ங்கிற ஒன்றில் இருக்குது. அது ரெண்டாக பிரியுது. ஜீவ ஈஸ்வர ஜகத்தாக பிரியுது. இப்போ ஜகத்துன்னு சொல்கிறோமே, ஏன் ஈஸ்வரன் சொன்னேன் நான் அதை? ஏன்னா ஈஸ்வரன் இப்பொழுது உங்களுக்கு ஜகத்தாக தான் இருக்கிறார். அது நிர்குண பிரம்மத்தை தான் நம்ம இனிமேல் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேசுகிறது ஈஸ்வரனை. இப்போ ஈஸ்வரன் யாருன்னா ஜகத்து. ஈஸ்வரன் ஜகத்துக்குள்ளே இருக்கிறார் இல்லை, ஜகத்து வெளியே இருக்கிறார் இல்லை, ஜகத்தாக இருக்கிறார். ஈஸ்வரன் ஜகத்து உள்ளேயும் இல்லை, ஜகத்துக்கு வெளியும் இல்லை, ஜகத்தே அவர் தான் அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா இந்த இது என்பதே ஈஸ்வரன். சரி, இதெல்லாம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டின்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் இங்கே நடக்குது என்னன்னா, இது ஜீவ சிருஷ்டின்னு. இப்போ ஈஸ்வர சிருஷ்டியும் ஜீவ சிருஷ்டியும் பார்ப்போம். இதை நீங்கள் மாற்ற முடியாது. இது நடக்கும். இது பிரகிருதியினால். இது இந்த உணர்ச்சிகள், பெர்செப்ஷன், வாசனைலாம் பிரகிருதி இயக்கம். இது ஏற்கனவே ஜடப்பொருளாக இருக்கின்ற உலகம், உள்ளம் எல்லாத்திலும் நடக்கின்ற மாற்றங்கள். இது ஈஸ்வரனுடைய டிபார்ட்மெண்ட். இதில் என்னுடைய டிபார்ட்மெண்ட் என்னன்னா, இது என்கிட்ட என்ன பண்ணுதுங்கிறது முதல்ல முக்கியம் பார்க்கலாம். அதை நம்ம கொஞ்சம் நிறுத்தம் பார்ப்போம். இப்போ இன்னொரு குட்டியாக ஒரு படம் வரைவோம். இதையே நான் சிறுசாக போட்டிருக்கேன், இன்னொன்று நினச்சிக்காதீங்க. இதுதான் உள்ளம். இங்கே இந்த ரெண்டையும் பிரிப்பதற்கு ஒரு சவ்வு இருக்குது, ஒரு மெம்பரேன். இது ரெண்டுக்கும் ஒரு மெம்பரேன். கற்பனை தான் இது, எந்த புத்தகத்துலாம் கிடையாது. நாமளாக நம்ம ஒரு 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 பிரகரணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒரு மெம்பரேன். இந்த மெம்பரேனில் ரெண்டாக பிரிச்சுக்கும். இந்த வைப்ரேஷன், இது ஒரு இந்த மெம்பரேன் வைப்ரேட் ஆகும் இல்லையா. மெம்பரேன்னா இப்போ துடிக்கும். மிருதங்கம் எடுத்துக்குவோம். அதுக்கு ரெண்டு பக்கமும் சவ்வு இருக்குது, தோல் இருக்குது. ஒரு பக்கம் தட்டினா இன்னொரு பக்கத்தில் அதிர்வு இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் தொடாமல் இதை அடிச்சிங்கன்னா சப்தம் வேறு மாதிரி வரும். இந்த பக்கத்தை கையை அழுத்தி பிடிச்சி தட்டினீங்கன்னா சப்தம் வேறு மாதிரி இருக்குது. இது பேர் ஒத்திசைவு, ஒத்ததிர்வு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது மிருதகன்னா, இந்த இடத்துல ஒரு தட்டு தட்டினாக்கா இங்கே அசை வருமா இல்லையா, அதுதான் ஒத்ததிர்வுன்னு பேர். இந்த ஒத்ததிர்வை மூன்றாக பிரிப்போம். ஒரு அதிர்வு பேர்
சத்வம். வேண்டாம், இது சத்துவம்னு வச்சுக்குவோம். சத்துவம். இன்னொரு அதிர்வு பேர், இன்னொரு கலர் போட்டுக்கலாம், அது ப்ரௌன் கலர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஸ்ஹார்மனஸ் விதவிதமான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒரு கிளஸ்டர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், அதை நாம் ரஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நடக்குது பார்த்தீங்களா, இது அதெல்லாம் தமஸ். மூன்றும் சேர்ந்தது பிரகிருதி. இந்த பிரகிருதியில் சத்துவமாக இருப்பது மாயாசக்தி, அது ஈஸ்வரன் அவருடையது. இது வேற ஒரு சமயத்தில் புரிஞ்சு, இப்போ அதை சேர்க்க வேண்டாம். அவித்யாவாக இருப்பது இந்த ரஜஸ். தமசு தான் இந்த ஜகத்தாக இருக்குது. அது வந்து பிரகிருதியின் பேர். பிரகிருதிக்குள்ள ஒரு பிரகிருதி பேர். எப்படி மனசுக்குள்ள மனம், புத்தி, அகங்காரத்தில் ஒரு மனசுன்னு வருது இல்லையா, அது மாதிரி மாயா, அவித்யா, பிரகிருதி எல்லாமே இங்கே தான். புத்தர் இதை ஒத்துக்கிறார். எல்லாமே வெளியே இருப்பதும் உள்ளே இருப்பதும் இல்லை, இருப்பது ஒன்றுதான், அது புத்தி தான். புத்தியில் தான் இதுவும் அதுவும் இருக்கிறது, நானும் அதுவும் இருக்கிறேன். அதனால் புத்த தத்துவம் இதுதான் ஆத்மா. இது தவிர ஆத்மா கடவுள் எதுவும் கிடையாது. உங்ககிட்ட இருக்குதா? ரெண்டும் இருக்குதா? நீ சொல்கிறல்ல, அது ஒன்று தான் இருக்குது. வெளியே உலகம் இருக்குதா அப்படின்னா, உனக்கு உலகம் உள்ளே இருந்ததுன்னா வெளியே இருக்குது. ஆனால் வெளியே இருக்க உலகம் இதை நம்பி இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். சில பேர் சொல்கிறாங்க வெளியே ஒன்று இருக்குதுனால தான் உள்ளே வருது, அப்போ வெளியே இருக்குது. அப்போ வெளியே இருக்குதுன்னு ஒத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து சௌத்திராந்தர்கள், வைபாஷிகர்கள். இல்லை மனசுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது தான் உலகம், வெளியே வந்து நம்ம இருக்குது இல்லைன்னு பேச வேண்டாம், இது மட்டும்தான் உண்மை, அப்படி தான் புத்தர் சொன்னாருன்ட்டு ரெண்டு சிஷ்யர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க யோகாச்சாரர்கள், மாத்தியமிகர்கள். இவங்க ரெண்டு பேரும் உலகமே இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. மூத்தவங்க அகம்புறம் ரெண்டு பேர் இருக்குது. யார்? வைபாஷிகர், சௌத்திராந்தர்கள். வைபாஷிகர்னா உள்ளும் உண்மை வெளியும் உண்மைன்னு ஒத்துக்கிறவங்க, ரெண்டு சத்தியத்தை ஒத்துக்கிறவங்க. அவங்க ரெண்டு விதமாகவும் பேசினாலும் விபாஷிகள்னு பேர். ரெண்டு பாஷையும் பேசுகிறாங்க, இதுவும் உண்மை அது உண்மை. சூத்திரத்தின் அடிப்படையில் வந்துடுறவங்க சௌத்திராந்திகள். அந்த சூத்திரத்தின் அடிப்படையில் சௌத்திராந்திகள் சொல்கிறாங்க, இல்லை பாக்கிய உலகம் இல்லை, ஆந்தர உலகம் மட்டும்தான் இருக்குது. நம்ம அனுமானத்தினால தான் வெளியே இருக்கிறத நம்ம அறிகிறோம், பிரத்யட்சமாக அறிவதில்லை. இதெல்லாம் புத்த மதத்தினுடைய தத்துவம். ஏன் இதை சொல்கிறேன் இந்த சமயத்தில்னா, இன்னொரு முறை இதே டயக்ராம் வச்சு அத்வைதத்தையும் புத்த மதத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டாக், பொதுமக்களுக்கு வேண்டாம். அப்போ பார்க்கும்பொழுது எந்த விதத்திலும் புத்த மதமும் அத்வைதமும் வேறு இல்லை. அதை புரிஞ்சிட்டவனுக்கு அத்வைதம் புரிஞ்சுக்கிறதுக்கு புத்த மதம் ரொம்ப நல்லா உதவி செய்யும். அந்த 4 கோஷ்டியும் நமக்கு உதவி செய்வாங்க. படிப்படியாக வரலாம். வைபாஷிகளை சௌத்திராந்துங்களை யோகாச்சாரம் மாற்றி மதம் வந்து அத்வைதி சித்தி வந்துடும். அதுக்காக புத்த மதத்தை நான் மட்டும் இல்லை, பெரிய ஆச்சாரியர்கள் ரகசியமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெளிப்படுத்தி அதை சொல்லக்கூடாது. அதில் ஒரு பிரச்சனை வரும்னா, நிரீஸ்வரவாதம் வந்துடும், கடவுள் பக்தி இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. சனாதன தர்மத்துக்கு புறம்பாகவும் புத்தர் வந்து வைதிகத்தை மறுத்ததாலேயோ நம்ம அதை அங்கீகாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கௌடபாதர் போன்றவர்கள் அதை பட்டும்படாமலுமாக சன்னிகவாதத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அலாதசாத்தி பிரகரணம் முழுக்க இந்த பௌத்த மதத்தினுடைய தத்துவத்தில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்முடைய படத்துக்கு வருவோம். இது ஈஸ்வர சிருஷ்டி ஏன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இது தமஸ்னால உண்டாகிறது. தமஸில் உண்டாகிறது பிரகிருதியின் பேர். இந்த பிரம்மம், இந்த பிரகிருதி என்பதில் சத்துவ குணத்தோடு பார்த்ததுன்னா, இந்த மெம்பரேன் வழியாக பார்க்குது. சத்துவ குணம் வழியாக ஒரு கதைக்காக சொல்கிறேன். அப்படி பார்த்ததுன்னா, அப்படி பார்க்குற வர மாயா சர்வஜர் அப்படின்னு சொல்கிறேன். அவரே இது வந்து பிரம்மன் வைங்க, இது ரகஜஸ் வழியாக பார்த்தாரு வைங்க, இது ஒரு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரே அதிர்வு.
மோனோக்ரோமேட்டிக். நாங்கள் லைட்டில் வந்து மோனோக்ரோமேட்டிக்ன்றோம். லேசர்லலாம் ஒரே குரோமா தான் இருக்குது. ஒரு லேசர் இப்போ எடுத்து அடித்தோம்னா அதில் தூய்மையான ஒரு ஒளிவை தான் வரும். இது இருக்குது இல்லைங்களா, சத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்படி அமுக்குனா போதுமாம்மா. இப்படி பச்சை கலர் வருது. இப்போ இது நடுவுலையும் பீம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த பீம் போயிட்டு தான் இருக்குது. இங்கே இல்லை, இங்கே இருக்குது. இங்கே இல்லை, இங்கே இருக்குது. இப்போ அந்த பீம் இருக்குது. ஒரு பொருளை பட்டால் மட்டும்தான் தெரியும். இதில் வருகின்ற அந்த பச்சை நிறம் ஒரே அலை நீளம் உடையது. அதனால தான் அது பேர் லேசர் அப்படின்னு பேர். இந்த டியூப் லைட்லேருந்து கூட வெளிச்சம் வருது. அதில் எல்லா அலை நீளமும் வருது. விப்கியார், வயலட், இண்டிகோ, ப்ளூ எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் இந்த க்ரீன் மட்டும் இருக்குது. இந்த நிறங்களுக்கு நம்ம வந்து ஒரு நீளத்தை சொல்கிறோம், அலை நீளம்னு சொல்கிறோம், அல்லது ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம், அதிர்வென்னு சொல்கிறோம். ஒரே அதிர்வெண் மட்டும் இருந்ததுன்னா அது தூய ஒளி. எல்லா அதிர்வெண்ணும் சேர்ந்து வந்ததுன்னா அது தூய்மைன்னு சொல்ல முடியாது, அது மலினம்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோனி பட்டியில் ஒரே ஒரு கீயை மட்டும் அமுக்கி பெல்லோரை அமுக்கணும்னா ஒரு சப்தம் வரும், அது தூய வைப்ரேஷன், மோனோடோன் அப்படின்னு பேர், மோனோடோன். இதில் லேசரில் வந்து அது பேர் மோனோக்ரோமேட்டிக். குரோமானா கலர், மோனோக்ரோமா, மோனோடோன். ஒரே கல்லில் செய்தோம்னா சிலையை மோனோலித்திக். ப்ரொஃபஸர் இருக்கிற இப்படி மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். இந்த சத்துவங்கிறது மோனோ, ஒரே தூய அதிர்வு இருக்கு. ஆனால் அதிர்வு இருக்கும். அதிர்வு இல்லாமல் போயிடுச்சுன்னா அது பிரம்மமாயிடும். அது இயக்கத்துக்கு வரணும். அந்த இயக்கத்துக்கு வருவதை நம்ம சத்துவம் மோனோக்ரோமேட்டிங்கிறோம். அது வழியாக அவர் பார்க்கும் பொழுது இந்த உலகம் ஜகத் முழுக்க அவருக்கு ஒரு படித்தாக ஒரே சமயத்தில் தெரியுது. அது எப்படி தெரியுது நமக்கு நம்மளால் கற்பனையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நேற்றும் தெரியும் அவருக்கு, இன்றைக்கும் தெரியும், நாளைக்கும் தெரியும். எல்லாமே எல்லா நேரமும் ஒரே சமயத்தில் தெரிஞ்சுதுன்னா அது எப்படி ஒரு அறிவுன்னு சொல்ல முடியுமா? நமக்கு எப்போவுமே நேற்று இன்றைக்கின்னு பிரித்தா தானே தெரியும். இன்றைக்கில் இருக்கிறதுல இது அதுன்னு பிரித்தா தானே தெரியும். ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் உங்கள் கண் முன்னாடி தெரியுது, இனிமேல் வரப்போகிறதும் தெரியுது, இது வரைக்கும் நடந்ததெல்லாமே தெரியுதுன்னா அது என்னையா அறிவு? அது அறிவுன்னு சொல்ல முடியாதுல்ல. அறிவுன்னா பகுத்து பார்த்தா தானே தெரியும். இப்போ பகுத்தறிவை தான் நம்ம அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பகுக்காமல் ஒரு அறிவு இருந்ததுன்னா அது சாமானிய அறிவு இல்லையா, அது நமக்கு தெரியறதில்லை. அந்த சாமானிய அறிவு தான் இந்த சத்துவம். அதில் எல்லாமும் இருக்கிறது. யாரோ சொன்னாங்களே ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு. இந்த பிரபஞ்சமே ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம். அந்த ஃபிலிம்னுடைய இருக்கக்கூடிய எல்லாமே நாம் வந்து சீக்வன்ஸாக பார்க்குறோம் கிரமேண. ஆனால் அவர் வந்து ஒரே சமயத்தில் பார்க்குறாரு. கிரமத்தில் பார்த்தா வரிசை பிரகாரமாக பார்க்குறோம். இருங்கிறதுக்கு வரிசையை நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். இல்லை ஒரே சமயத்தில் எல்லாம் விரிச்சு வைத்தா கூட நம்ம ஒரே சமயத்தில் பார்ப்பேன், தனித்தனியாக தான் பார்த்து வரும். எல்லாத்தையும் இப்படி பார்க்கணும். ஒரே சமயத்தில் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? இறைவன் யுகபத், யுகபத்தேன, அவருடைய பார்வை யுகபத். அதனால் சிருஷ்டியை கூட என்ன சொல்லுவாங்க? யுகபத் சிருஷ்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பரிணாமம் டார்வின் சொல்கிறாரு யுகபத் இல்லை, சீக்வென்ஷியல், ஆர்டர்லி, ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சிருஷ்டி, இந்த ஜகத்து யுகபத்தா பரிணாமமா கிரமமா? யுகபத்தா இருக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? உங்கள் கனவு எப்படி பரிணாமமா யுகபத்தா? கனவுல வர்றதெல்லாம் உங்கள் கனவுல ஒரு உலகம் பண்ணுறீங்களே அது யுகபத்தானே? ஒரே சமயத்தில் தான் ஆகாயம் எல்லாம் உண்டாகுது. ஆனால் சாஸ்திரம்னு சொல்லுவோம் ஆகாயம் முதல்ல, வாயு பின்னாடி, டார்வின் மாதிரி சொல்லுவோம். அது அத்தியாரோபம், நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இப்போ மாயா என்ற விசேஷத்தில், மாயா என்கிற சத்துவ பிரகிருதியில் ஈஸ்வரன் இருக்கும் பொழுது, அல்லது அந்த பிரம்மம் இருக்கும் பொழுது, அவரிடம் எல்லா அறிவும் இருக்கிறது, யுகபத்தாக இருக்கிறது. அது பேர் சர்வஜ்ஞம். சர்வஜ்ஞத்தை நம்ம யாராலும் புரிஞ்சிக்கவே முடியாது. அது சர்வஜ்ஞத்துவம்.
ஜீவன் முக்தனாகி பிரம்மனாக உணர்ந்தவர் கூட அது கிடைக்காது. இந்த சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் போன பிறகுதான் அந்த யுகபத்து தெரியும். எவனுக்கு ஒரு யுகபத் தெரியுதோ அவனுக்கு எப்படி துன்பம் இருக்கும்? தனியாக பிரித்தா தானே துன்பம் இன்பம். இது பார்த்துட்டு இது பார்த்தா தான் இது இன்பம் இது துன்பம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியாது? அதுவும் இன்று நேற்று நாளை மூன்றையும் ஒரே சமயத்தில் பார்த்தா அது மாதிரி யாராலும் நம்மளால் புத்தியில் பார்க்க முடியாது. ஏன்னா புத்தி ஒரு பயங்கரமான ஜல்லடை, பிரித்து ஃபில்டர் பண்ணி தான் காட்டுறோம். இந்த ஃபில்டருக்குள்ளேயே யுகபத்தை பார்க்கறது முடியாது. ஃபில்டரை மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன்னு சொன்னால் எப்படி? ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு எல்லா கலரையும் சேர்த்து போட்டால் இருட்டாயிடும். இது ஒரு பெரிய சிக்கலானது. நம்மளுக்கு இப்போ புரிவதில் எப்படி இருக்குன்னா, ஒரு மெம்பரேன் இருக்குது, அது மாயா திரை, பிரகிருதி, அவருடைய சக்தி, இந்த பிரம்மத்தின் சக்தி. அந்த திரை தூய்மையாக ஒரே மோனோக்ரோமேட்டிக்காக அதிர்ந்து கொண்டிருந்தால் அது சாந்த விருத்தி. அது சாந்த விருத்தி. உங்கள் மனம் எப்போ சாந்தமாக இருக்குதோ அப்போ அது சத்துவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் மல்டி கலரே இல்லை, எந்த விதமான விகல்பங்களும் இல்லை. விகல்பம் இல்லைன்னா ஆவரணமும் இல்லை. சுவாமி அதையும் நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல விகல்பமும் இல்லை, ஆவரணமும் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டோம்னா வைப்ரேஷன் தாறுமா இருக்கிறதுனால, மல்டிப்ளிசிட்டி இருக்கிறதுனால இதே பிரம்மம் அது வழியாக பார்க்கும் பொழுது உலகம் விதவிதமாக தெரியுது. இப்போ இது வழியாக பார்த்தா உலகம் எப்படி இருக்குது? யுகபத்தாக இருக்குது. இது வழியாக பார்த்தா எப்படி இருக்குது? கிரமமாக இருக்குது. என்னையா ஒரே மெம்பரேனில் அவர் ரெண்டு வழியாகவும் அவர் பார்த்துக்கிறார். அவர் சுகமாக யுகபத்தா சத்துவத்தில் பார்க்குறாரு. நம்மளுக்கு மட்டும் அவித்யாங்கிற மல்டிப்ளிசிட்டி, மல்டிப்ளிசிட்டினா அநேகத்துவம், இந்த பன்முகத்தன்மை, துவைத பாவனை, இதெல்லாமே இங்கே உண்டாகுது. இங்கே அத்வைதம் தான். வெளியவும் யுகபத்தாக இருக்குது, இந்த அறிபவனும் யுகபத்தாக இருக்கிறான். எந்த விதமான மாறுபாடும், உலகம் நான் என்ற வேறுபாடே இல்லாமல் பிரம்மம் இருப்பதனால அவர் பிரம்மத்தை சிருஷ்டிகர்த்தானே சொல்ல முடியாது. அது வேறுபாடு இருந்துச்சுன்னா நான் செய்தேன்னு சொல்வார். அது வேறுபடாமலே அவரிடமே அறிவாக மாத்திரமே இருப்பதனால அவர் நிர்குணம்தான். சகுனமாக இருந்து நிர்குணம். இந்த குணங்கள் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். அது சத்துவமாக இருக்குது. இப்போ சத்துவம் தான் பிரம்மம். செயல்பாட்டுக்கு வந்தால் சத்துவம், அது பாட்டுக்கிட்டு இருந்தால் சதாசிவம், சாதாக்கியம், ஞான மாத்திரம், சைதன்யம், பிரம்மம், சிவம். இங்கே வந்துட்டார்னா அது சாந்தம், சிவம் சாந்தம். யாருங்க நீங்கள் எப்பெல்லாம் சத்துவத்தில் இருக்கிறீங்களோ, மோனோக்ரோமேட்டிக் இருக்கிறீங்களோ, நான் என்ற சமாதியில் இருக்கிறீங்களோ, அப்போ நீங்கள்லாம் பகவான் தான், யுகபத் தான். அப்போ உங்ககிட்ட என்ன தெரியுது? நிர்விகல்ப சமாதியில் உங்களுடைய சத்துவ குணம் வேலிட்டு நிற்கும் பொழுது உலகம் தெரியுதா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் இருப்பதனால உலகம் இருக்கணும் இல்லை? அப்போ நீங்களும் உலகமும் ஒன்றாயிட்டீங்க. வெளியவும் உலகம் நானே, உள்ளும் நானே, உள்ளும் புறமும் நானேங்கிற நிலையில் அந்த வெளியிருக்கிற நான், இந்த உணர்ச்சியில் இருக்கின்ற நான், உணர்கின்ற நான், ரெண்டு ஒன்று தானே. அப்போ ரெண்டுங்கிறதுனா இதுவும் நானும் இருக்கிறேன்ல, ரெண்டும் பிரிவற்று இந்த மெம்பரேனோட தடையில்லாமல் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? அந்த நிலையை நாம் பிராமி ஸ்திதி, சிஜ்ஞான சித பிரஜத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அப்படியே தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்குன்னு இந்த உலகத்தையெல்லாம் நம்ம விட்ட பிறகு தான் அது தெரியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருப்பதனால, பிராரப்த கர்மங்களெல்லாம் வந்து கொண்டு இருப்பதனால, வாசனைகளெல்லாம் வந்து கொண்டு இருப்பதனால நம்மால் இந்த சத்துவ நிலையில் நீண்ட நேரம் இருக்க முடியறதில்லை. விவேகத்தினால் இது புரிஞ்சுக்கிட்ட பிறகு, இதுதான் என்னுடைய உண்மையான நிலைன்னு தெரிஞ்ச பிறகு, இந்த விக்ஷேபம் ஆவரணமும் சக்தி இழந்து போகுது. ஒருவேளை ஒருவனுக்கு இது தெரியலன்னா இதுதான் சக்தி மிக்கதாக இருக்கும், அவன் உலகம் உண்மைன்னு நினைப்பான். சரிங்க, இந்த வைப்ரேஷனுக்கு வந்து வேதனா அப்படின்னு பேர் வைக்கிறார் புத்தர். வேதனா நம்முடைய சில சாஸ்திரத்துலேயும் தன் வேதனா, அது சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. தன் வேதனை காட்சி, இந்திரிய காட்சி படிச்சிருக்கீங்களா சாமி? தன் வேதனா காட்சின்னு சைவ சித்தாந்தத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த தன் வேதனா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வேதனா, இதுவும் தன் வேதனா தான்.
இதுவும் தன் வேதனா தான். இந்த வேதனா தன் வேதனாவில் எப்படி வருதுன்னா, இங்கே சுகமான ஒரு அனுபவம் இருந்ததுன்னா இந்த வைப்ரேஷன் வரும். அப்போ நீங்கள் ஆனந்தத்தை பார்க்குறீங்க. ஏன்னா அது பிரம்மம், ஈஸ்வரனாக இருக்கிறீங்க. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடியதில் 2 விருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதை என்ன சொல்கிறோம், 2 விருத்திகளை, ஆசூரி சம்பத்து, தெய்வீ சம்பத்துங்கிறோம். அல்லது தெய்வீ சம்பத்துன்னு சொல்கிறோம். சில விருத்திகள்லையும் இந்த தூய விருத்திகள், அந்த விருத்திகள்லேயே சத்துவமாக இருக்கும், ரஜசாவும் இருக்கும். இந்த ரஜஸ் விருத்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயம், கோபம், காமம், பொறாமை. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப சில்லறை தான். வெக்கம், தயக்கம், தடுமாற்றம், இந்த போதையில் கிடைக்கிற ஒரு குழப்பமான ஒரு இன்பம், இதெல்லாம் அதில் சேர்த்துக்கும். அது அன்பை நம்ம வேறு இதில் கொடுத்துருவோம். அது சத்துவ விருத்தியில் வந்து இப்போ 2 பிரிக்கிறோம் இல்லையா, தெய்வீ சம்பத்து, ஆசுரி சம்பத்துன்னு பகவான் சொல்கிறார்ல. இந்த தெய்வீ சம்பத்தில் அன்பு, கருணை, தயை, இரக்கம், டாலரன்ஸ், திதிக்ஷ்வா அப்படிங்கிறான் இல்லையா, இதெல்லாமே. திதிக்ஷ்வா கூட கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. அதுவும் போயிட்டு அது கருணையாக மாறி, கருணையும் கடைசியில் ஒரு தயையாகி, தயையும் கடைசியில் அன்பாக மாறிடும். அன்பு நிலை, அங்கே தான் ஆனந்த நிலை. அன்பும் ஆனந்தம் 2 வேறு வேறு. ஆனந்தமாக இருக்கவன் தான் அன்பாக இருக்க முடியும். துக்கத்தை இருக்கவும் அன்பு காட்ட முடியாது. அன்பும் ஆனந்தமும் ஒன்று. ஆனந்தம் பிரம்மம் என்றால் அன்பும் பிரம்மம். அதனால் அன்பே சிவம். இந்த மாடல் உங்களுக்கு மறக்காமல் வச்சுக்கோங்க. நம்ம எப்போவும் இதில் இருக்கணுன்றதை நினைவு வச்சுக்கோங்க. இதை நாம் என்ன பண்ணலாம், இதில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு மிருதகத்தில் 2 பக்கம் இருக்கிற மாதிரி, ஒரு அதிர்வு இன்னொரு அதிர்வு உண்டாயிருப்பது போல், இங்கே இதம் விருத்திகளெல்லாம் தருகின்ற அதிர்வுகளெல்லாம் இந்த மெம்பரேனில் பட்டு இங்கே நானுக்கு வருவதனால நானும் 2 விதமாக அதிர்கிறான். 2 விதமான அதிர்வுகளை அவன் அனுபவிக்கிறான். ஒன்று ஈஸ்வரனாக சத்துவத்தை அனுபவிக்கிறான், இன்னொன்று ஜீவனாக சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். இப்போ இதுக்கு பேர் என்ன? சுகதுக்கம். இது ஆனந்தம். இது பிராமி ஸ்திதி, இது ஜீவஸ்திதி. இது 2மே ஜீவசிருஷ்டி. 2மே ஜீவசிருஷ்டி. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி. இங்கே 2க்கு இருக்கிறது, இங்கே இருக்கிறது அதிர்வுகள் சொன்னோம் இல்லையா. இது 2 அதிர்வுகளுமே தனக்குள் இருக்க தன்வேதனை, அது ஜீவனாக உண்டு பண்ணுகிறது. அவனுடைய உள்ளத்தினுடைய பக்குவத்துக்கு சமதமாதி ஷட்கம்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவனுக்கு இங்கே வைப்ரேஷனே குறைஞ்சி போயிடும். சமம், தமம், உபரமம், சமாதி, திதிக்ஷா இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு இந்த சத்துவம் வருவது பார்க்குறோம். அதனால தான் சாதன சதுஷ்டயங்களை இந்த வேதாந்தம் எப்பவும் முதல்ல கர்மயோகத்தின் மூலம் கடைபிடி. அவர் சாதன சதுத்தை தான் கர்மயோகம்னு அவர் பேர் வச்சிருக்கிறார். 2 யோகங்கள், சாதன சதுஷ்டிங்கிற கர்மயோகமும் சாங்கிய யோகங்கிற ஞானமும். இப்போல்லாம் ஞானத்துக்கு வந்திருக்கு. துவிதா நிஷ்டா அப்படின்னு சொல்கிறார். 2 விதமான வாழ்க்கை முறை. ஒன்று சமதமாதி ஷட்கத்தில் இருக்கிற கர்மயோக வாழ்க்கை முறை, இன்னொன்று உலகத்தை விட்டு தனியாக இருக்கின்ற சந்நியாச வாழ்க்கை முறை. இந்த கர்மயோகி தியாகின்னு பேர், இவனை சன்னியாசின்னு பேர். 2 வாழ்க்கை முறை, சந்நியாசம், துறவரம், இல்லறம். இல்லறம் எல்லாம் நம்ம கர்மயோகமாகவும் துறவரத்தை சந்நியாசம்னு போடுறது. துறவரத்தில் இருக்கிறவனும் இல்லறத்தில் இருக்கிறவனும் 2 பேருடைய நோக்கமே முக்தி. முக்திக்கு இதில் 2 பகுதியில் எது உனக்கு சுலபம் அப்படின்னா துறவரத்தை விட இல்லறம் சுலபம் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் வெளிப்படையாக சொல்கிறார். அவருக்கு காரியமாகணும், இந்த உலகம் இயங்கணும்னா இல்லறம் வேணும். இல்லறத்தான் இல்லைன்னா இந்த துறவரமும் மற்ற ஆசிரமமும் கிடையாது. பிரம்மச்சாரி ஆசிரமம் இல்லறம் இல்லாமல் இருக்குமா? வானப்பிரஸ்த ஆசிரமம் இல்லறம் இல்லாமல் கிடைக்குமா? சன்னியாசிகள் வாழணும்னா கிரகசனி இல்லாமல் நடக்குமா?
அப்போ கிரகஸ்தன் தானே உலகத்தினுடைய உயிர் நாடி, அவனை அனுசரித்து தானே மற்ற ஆசிரமங்கள்லாம் தாங்கிருது. ஆனால் கிரகஸ்தனுக்கு முப்புரி நூல் போடுறாங்க. மற்ற 3 ஆசிரமம் அவன் தாங்குறான் தோளில். அந்த 3 தோள் இருக்கிற அவனது அவன் அத்தியாத்மிகம், அவன் மற்ற ஆசிரமங்களை தாங்குகிறான். மற்றவங்களும் பூநூல் போடுறாங்களே என்னன்னா, அவங்க மற்ற ஆசிரமங்கள் இல்லை, மற்ற வர்ணத்தாரை தாங்குறாங்க. ஒரு சூத்திரன் மற்ற வர்ணத்தாரை தாங்குறான், ஒரு வைசியன் மற்ற 3 வர்ணத்தாரை தாங்குறான். இப்படி முப்புரி நூலில் சொல்லக்கூடிய இந்த உபநயனம், கடைசியாக பார்க்கக்கூடியது முக்கிய நயனம், மோட்சம். அதுக்கு உபநயனம் இது 20 பேர் உபநயனம். நாம் பார்க்குறது இது போட்டுக்கணும். அப்போ பூநூல் போட்டுக்கிட்டோன்னா ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டேன்னு அர்த்தம். அது ஒரு ஞானக்கண்ணை திறக்குது. அதில் நம்ம புதுசாக பிறக்கிறான். அதனால் அவனுக்கு த்விஜன்னு பேர். ஒரு கண்ணை 2 கண்ணோட ஊனக்கண்ணோட பிறந்தான். இப்போ ஞானக்கண்ணோட பிறக்கிறதுனால அவனுக்கு பூநூலை போட்டு இனிமேல் நீ முப்புரி நூலுன்ற கணக்கில் கண் வழியாக இந்த ஆசிரம தர்மங்களையும் வர்ணாசிர தர்மங்களையும் கடைபிடி. இது வரைக்கும் நீ குழந்தை, உனக்கு தர்மம்னு எதுவும் கிடையாது, இனிமேல் தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியவனாகிறாய் அப்படின்னு அவனுக்கு ஒரு தீட்சையை கொடுக்குறோம். காயத்ரி மந்திரத்தை கொடுக்குறோம். மீது பல அவனுக்கு அங்கன்யாசம் கரன்யாசம் போன்றதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் வாழணும்னு அவனுக்கு தொடக்கி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவன் அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய ஒரு கிரகசனாக மாறுகிறான். இதெல்லாம் ஜிக்ஸா பசில் ஒன்றா சேர்க்கறதுக்காக சொல்கிறேன். வேறு ஏதாவது இங்கே விட்டுப்பட்டுருக்குதா? தமசு, சத்துவம், ரஜசு, இது ஏன் ஜீவ உபாதிங்கிறோம், இது ஈஸ்வர உபாதிங்கிறோம். இந்த வார்த்தை இங்கே ஃபிட் ஆகுது பாருங்கள். இந்த வைப்ரேஷன் இருந்தால் நீ ஈஸ்வர உபாதியில் இருக்கிற. இந்த கோரமான விருத்திகள் இருந்ததுன்னா கோர விருத்தின்னு பேர். நம்ம ஆசுரி சம்பத்துன்னு சொன்னோம் இல்லையா, அது கோர விருத்தி அப்படின்னு. இது சாந்த விருத்தி, அதுவும் வச்சுக்கலாம். எல்லா பேருக்கும் இங்கே இடம் கொடுத்தா தான் ஜிக்ஸா பசில் முடியும். இது சாந்த விருத்தி. ஏன்னா இதுவும் விருத்தி தானே, இதுவும் விருத்தி தான். இது இதம் விருத்தி, இது அகம் விருத்தி. அகத்துக்குள்ளே விருத்தி வருது. அது ஆலய விஞ்ஞானம்னு சொன்னார், போட்டிருந்தார்ல, அவர் பேர் போடல. பிரவிருத்தி விஞ்ஞானம்ன்றாரு, இதுக்கு ஆலய விஞ்ஞானம்னு பேர். இது புத்த மதத்தில் அந்த டெக்னிக்கல் வேர்ட். நான் என்பதை ஆலய விஞ்ஞானம்னும் அது பிரவிருத்தி விஞ்ஞானம் என்றும் சொல்கிறார். இது உட்கார்ந்து பார்க்குறவன் பேக் சீட்டில், இது முன்னாடி உலகம் நடக்குது, உலகம் நான். இது சாந்த விருத்தி என்றும் இதை கோர விருத்தி என்றும் சொல்கிறோம். இந்த கோர விருத்தி, இந்த சாந்த விருத்தியில் இந்த பிரம்மம் நீயே உலகத்தை பார்த்தினால் புலன் வழியாக உனக்கு யுகபத் சிருஷ்டி தெரியும். யுகபத் சிருஷ்டின்னா என்ன அர்த்தம்? இது அதுன்னு வேறுபாடற்ற, விகல்பமற்ற, ஆவரணமற்ற. ஆவரணமும் இல்லைல்ல, அங்கே இன்னும் பார்க்கறது ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்லைல்ல. உனக்கு காமம் உண்டாகலையே, குரோதம் உண்டாகலையே, இன்னொன்று இருந்தால் தானே உனக்கு வரும். இப்போ இந்த சாந்த விருத்தியை நாம் எப்பொழுதும் அனுதினமும் நம்ம அடையணும். இது ஈஸ்வர உபாதின்னு பேர். நானே ஈஸ்வர உபாதியில் இருக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு இந்த தூண்டல்கள் வருதோ, எனக்கு இந்த ஞானம் கிடைக்காத போது, உண்மை தெரியாத போது, இந்த விருத்தி எனக்கு ரொம்ப ரேராக, அரிதாக தூக்கத்தில் மட்டும் கிடைத்து, சமாதியில் கிடைத்து, ஒரு சில நேரத்தில் நான் ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது மட்டும் கிடைத்த போது, மிகுதியான நேரத்தில் இந்த வைப்ரேஷன் தாறுமாறுகிறதுனால இதே பிரம்மம் உலகத்தை பார்க்குது, தன்னையே பார்க்குது. பிரம்மம் இங்கே மட்டும் இல்லை, இங்கெல்லாம் தான் இருக்குது. அங்கே தன்னையே அது இந்த விருத்தி வழியாக பார்த்தா அப்படி இருக்கும். தன்னையே நான் என்னுடைய விருத்தி வழியாக நான் பார்க்குறேன். பிரம்மமாகிய நான் கோர விருத்தி வழியாக என்னை பார்த்தால் நான் கோரமாக தானே இருப்பேன். நான் கோரமாயிட்டேன்ல. என்னையே சாந்த விருத்தி வழியாக பார்த்தேன்னா நான் சாந்தமாயிட்டேன். எப்பவுமே நான் பிரம்மம், நான் விருத்தி கிடையாது. 2 விருத்தியும் வேண்டாம். பிரம்மமாக இருக்கிற நிலையில் இதெல்லாம் சிருஷ்டியில் இருக்குது. ஈஸ்வர சிருஷ்டி, இது ஜீவ சிருஷ்டி. இந்த பிரம்மமே இந்த மலின சத்து வழியாக போகும்பொழுது ஜீவனாகிடுதில்ல. ஜீவனாகிறதுக்கு என்ன காரணம்? கோர விருத்திகள். அப்போ முக்தி விருத்தின்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஈஸ்வர விருத்தியாக தானே இருக்கும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? கோர விருத்தியை நீக்குவது தானே.
கோர விருத்தியை நீக்கினா அங்கே எஞ்சியிருப்பது என்ன? மோனோக்ரோமேட்டிக் சாந்த விருத்தி. அது முக்தி, ஜீவன் முக்தி. இதெல்லாமே இந்த உள்ளம்ங்கிற வரைக்கும் தான். உள்ளமே இல்லாத போது இது மொத்த போர்டும் வேஸ்ட்டு. அதுதான் நம்முடைய விதேக முக்தி. இந்த மாடலில் ரொம்ப குழப்பமாக இருந்தால் கூட நீங்கள் படிப்படியாக மனனம் செய்யுங்க. மனனம் செய்தால்தான் இது உங்களுக்கு தெளிவாகும். குறைஞ்சபட்ச நேரத்தில் நாம் இதை முடிவு பண்ணியிருக்கிறதுனால இது விரித்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லாதனால நீங்கள் தான் விரிச்சுக்கணும். மனனம் செய்யும் பொழுது ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டதுன்னா அதை குருநாதர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இனிமேல் இந்த பிரகிருதியா மாயையா இந்த சொல்லை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஒரே பொருளுக்கு மாயா என்றும் அவித்யா என்றும் பிரகிருதி என்றும் சொல்கிறோம். எதன் அடிப்படையில்? அதனுடைய விருத்தி ரூபத்தில். சாந்த விருத்தியாக இருந்து மோனோக்ரோமேட்டிக்காக இருந்தால் அது பேர் மாயா. மல்டி குரோமாவாக இருந்து கன்ஃபியூஸ்டாக இருந்து குழம்பி இருந்தால் அது மலின சத்துவம்னு பேர். அது பேர் ரஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, அதில் இருந்தால் என்ன பேர்? அதுக்கு அவித்யா. ஏன் அவித்யான்னு பேர்? அறியாமை. என்ன அறியாமை? ஒரு கோர வீரத்தில் இருந்தால் என்ன அறிவு இருக்கு? புத்தி வினஷ்யதிங்கிறார்ல பகவான். புத்தி சம்மோகாத் புத்தி வினஷ்யதி, அழிஞ்சு போன நிலை, அது ஜீவத்துவ நிலை, அது அவித்யா. சத்துவ வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் யுகபத்தாக, யுகபத்துங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? எல்லா உயிரினங்களையும் உள்ளத்தையும் எல்லா அணுக்களையும் ஒரே நேரத்தில் நேற்று அணுவையும் இன்று அணுவும் நாளை அணுவும். இதில் என்னையா அறிவு இருக்குது? இன்னும் அறிவதற்கு ஒன்றுமே இல்லையே. அறிவதற்கு ஒன்றும் இல்லாத நிலையின் பார்வத்தை இதுக்கு இனிமேல் அறிவதற்கு அதுதான் ஞானம். எதை அறிந்து கொண்டால் எதையும் அறிவதற்கு அவசியமில்லையோ அந்த நிலை. அப்போ நீங்கள் பகுத்து அறிஞ்ச வச்சுங்க. இது வாழைப்பழம், இது பனைமரம் அப்படின்னு பார்க்க, அது பகுத்தறிவு. அது யுகபத்தில் கிரமேண நமக்கு எப்படி இருக்கும்? கிரமேண அறிவு தானே இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்குறேங்க. ஜாங்கிரி, ஊறுகாய், பாவக்காய் எல்லாத்தையும் வாயில் போட்டுவோமா ஒரே சமயத்தில்? ஒன்று ஒன்றா சாப்பிட்லாம். ஸ்வீட்டே இருந்தால் கூட 5 ஸ்வீட் இருந்தால் 5 தனித்தனியாக தான் சாப்பிடும். நம்முடைய புத்தி தனித்தனியாக உணரக்கூடியது தான். யுகபத்தால் நம்மளால் முடியாது. இப்போ உங்களுக்கு எப்போ ஆசைகளெல்லாம் நீங்கிடுச்சோ, எப்போ இந்த கோர விருத்தியெல்லாம் அகன்று விட்டதோ, சாந்தி விருத்தி மட்டுமே இருக்குதோ, உங்களுக்கு ஆசையே இருக்க, ஆனந்தமாக இருக்கும். அந்த சமயத்தில் இதம் விருத்தின்னு சொல்லக்கூடியது போயிட்டார். அது போயிட்டுருக்கு. அவனுடைய வாழ்க்கை இருக்குல்ல, பிராரப்தம், அது முடிகிறதுக்கு எல்லாமே வரும். ஜனங்கள் வருவாங்க. நான் சொல்லக்கூடிய பிரத்தியம் சொல்லக்கூடிய உணவு வகைகளோ உடை வகைகளோ ஸ்பரிச சுகமோ எது ஒன்றா கிடைக்கலாம். சுவாமிக்கு ஸ்பரிச சுகம் இருக்காதா? உங்களாம் தொடும்போது எனக்கு சுகம் வருது இல்லை? அது ஒரு சுகம் தானே. அன்பானவங்களை தொடும்போது வருகின்ற சுகம். எல்லா விருத்தியும் இருக்கும். இது பேர் பிரத்யேகம். அப்புறம் பூர்வ ஜென்ம வாசனைகளெல்லாம் வரும். நான் குழந்தைகால ஸ்கூல் படித்தது, அங்கே போனது, இங்கே வந்தது, இந்த துறைக்கு வந்தது, இதெல்லாம் இன்னும் இது மாதிரி வந்ததுனால இவன் ஒரு வேஷக்காரன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முந்தா நேற்று ஒரு எங்களுடைய பழைய கூட இருந்த கலீக்ஸ், லேடி கலீக்ஸ், அவங்க மேடத்தோடைய கூட வேலை செய்கிறவங்க, அவங்களாம் சந்திக்கும்போது உரமாக காலில் நமஸ்காரம் பண்ணாங்க. மீதி யாருமே சொல்ல, உங்களை எப்படி கூப்பிட்றது, மணின்னு கூப்பிடலாமா சாமின்னு கூப்பிடலாமா, இப்படிலாம் அவங்க என்னென்னவோ பேசுகிறாங்க. யாருக்குமே என்ன பேசுனேன் என்கிட்டேன்னு ஒன்றுமே தோணலை. ஆனால் ஒருத்தர் மட்டும் நமஸ்காரம் பண்ணுறதை பார்த்தேன். இதெல்லாம் நான் இது வாசனைகளாக நினைவு வரும். இப்போ நினைவு வருது, இது வரைக்கும் நினைவு வரல. இப்படி நினைவுகளாகவும் வரும். இது பிராரப்த வசத்தினாலையும் சம்பவங்களினாலும் உறவுகளினாலும் வாசனையினாலும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். துறவிக்கும் உண்டு, ஞானிக்கும் உண்டு, சம்சாரிக்கும் உண்டு. ஆனால் வைப்ரேஷன் என்னன்னு பார்க்கணும். இந்த இடத்துல தான் வைப்ரேஷன்ற வார்த்தையை நான் சொல்ல வேண்டியிருக்குது. என்ன ஃப்ரீக்குவன்சின்னு வச்சுக்கலாம். வைப்ரேஷன் எப்படி இருந்தாலும் ஃப்ரீக்குவன்சின்ற வேர்டை தான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது சார். ஒருவேளை அந்த சாந்த விருத்தியை தான் அவங்க அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறாங்களோ, அந்த சுற்றுச்சூழல் அவங்களுக்கு உள்ளே தருகின்ற
உணர்வுகளிலே இந்த சாந்த விருத்தி மிகுதியாக இருந்ததுன்னா அது வைப்ரேஷன் சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து நலமுடன் வாழட்டும். பொதுவாக அந்த வைப்ரேஷனுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்ககிட்ட போனாலே ஒரு பேட் வைப்ரேஷன் அது. அவன் ஒன்றும் வைப்ரேஷன் பண்ணல, நீ தான் அப்படி வைப்ரேட் ஆகிற. ஆமாம், இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த மாடலுக்கு அது சொல்ல வேண்டியது. அதை தீவிரமாக எடுத்துக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பேட் வைப்ரேஷன் சொல்லி ஒரு ஆளை வந்து கண்டம் பண்ணுறது, அவங்கள தரக்குறையாக நினைக்கிறது, இது வந்து அது ஒரு ஜீவ சிருஷ்டி ஆகிடும். உனக்கு எப்போ அந்த வைப்ரேஷன் வருது போகிறதுங்கிறது அது உண்மையாக இருக்க முடியாதுல்ல, அது அத்தியாசமாக இருக்கலாம்ல. இந்த பொருளை பார்த்தா எனக்கு சாந்த விருத்தி வருதுங்கிற ஒரு அத்தியாசம் தானே. ஒரு பொருளை பார்த்து எனக்கு கோர விருத்தி வருதுங்கிறது தான் அத்தியாசம். அது எப்படி சார் சொல்கிறீங்கன்னா? ஏன் அது அந்த பொருளை ஒன்றொருத்தன் பார்த்து சாந்த விருத்தி அடைகிறானே. ஒரே பொண்ணு 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அவன் ஒருத்தனை கட்டிக்கிட்டா. அப்போ கட்டினவன் என்ன சொல்கிறான்? ஏன்டா இதை கட்டணும் தெரியாமல் போச்சு, அவன் கோர விருத்திங்கிறான். இவன் கட்டாதவன் சொல்கிறான் அப்படி லாஸ் பண்ணிட்டனே அப்படின்னா அவனுக்கு ஒரு விருத்தி வருது. அவங்ககிட்ட சாந்த விருத்தி, இவனுக்கு கோர விருத்தி. ஒரே பொருள், அந்த பொருள்கிட்டேருந்து எந்த வைப்ரேஷனும் வரல, நம்ம வைப்ரேஷன் வாசனையிலேருந்து வருதுன்னு. அதனால் அந்த வைப்ரேஷன்றது அந்த மீனிங்கில் விட்டுடுவோம்.